அமெரிக்கோ வெஸ்புகி இத்தாலிய வம்சாவளியைச் சேர்ந்த ஸ்பானிஷ் மாலுமி மற்றும் புதிய உலகத்தை ஆராய்ந்தவர். அவர் மெடிசி குடும்ப வணிகத்தில் நுழைந்தார். 1491 செவில்லாவுக்கு அனுப்பப்பட்டார். அங்கு அவர் கிறிஸ்டோபர் கொலம்பஸின் பயணங்களுக்கு கப்பல்களை அலங்கரிக்க உதவினார். 1496 வாக்கில் அவர் செவில்லா நிறுவனத்தின் மேலாளராக இருந்தார். புதிய உலகத்திற்கு 2 பயணங்களில் அவர் பங்கேற்றார். அமேசான் நதியின் முகத்துவாரத்தை கண்டுபிடித்த ஒரு ஸ்பானிஷ் பயணத்தில் அவர் மாலுமியாக இருந்தார். மேலும் குவானாபரா, விரிகுடா, ரியோ டி ஜெனிரோ மற்றும் ரியோ டி லா பிளாட்டாவை கண்டுபிடித்த ஒரு போர்த்துகீசிய பயணத்திற்கு அவர் தலைமை தாங்கினார். பயணங்களின் கணக்குகளில் அமெரிக்கா மற்றும் புதிய உலகம் என்ற சொற்கள் முதலில் அமெரிக்கோ வெஸ்பூசி பார்வையிட்ட நிலங்களை விவரிக்க பயன்படுத்தப்பட்டன. 1506 முதல் மேற்கிந்திய தீவுகளுக்கான செவில்லாவை தளமாக கொண்ட வணிக இல்லத்தின் தலைமை நேவிகேட்டராக கப்பல்களின் கேப்டன்கள் வழங்கிய தரவுகளிலிருந்து புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட நிலங்களின் வரைபடங்களை தயாரித்தார்.